அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபமே ஜெயம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளிலே பிறந்த நாளை காண்கிற மக்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். பிள்ளைகளாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் பிறந்த நாளை காண்கிற அவர்கள் நல்ல சுகத்தோடு பலத்தோடு தீர்க்காயுசோடு வாழும்படியாக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அவர்களை வாழ்த்தும்படியான ஒரு வசனம் லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது: நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். தேவனாய கர்த்தர் சொல்கிறார், உங்கள் மேல் நான் கண்ணோக்கமாயிருப்பேன் என்று சொல்கிறார். படிக்கிற பிள்ளைகளே, வாலிபர்களே, வேலை செய்கிறவங்களே, ஊழியம் செய்கிறவங்களே, ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் மேல் நான் கண்ணோக்கமாக இருப்பேன். என் கண் எப்போதும் உங்கள் மேல் இருக்கிறது. நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். நான் உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தில் பெருக பண்ணுவார். வேலை செய்கிறவர்களுக்கு வேலை ஆசீர்வதிப்பார். அவருடைய வருமானத்தை பெருக பண்ணுவார். ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஆத்துமாக்களை கொடுத்து பெருக பண்ணுவார். ஆண்டவர் என்ன பெருக்கம் உங்களுக்கு வேண்டுமோ அந்த பெருக்கத்தை ஆண்டவர் கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பிறந்த நாளானது, இந்த பிறந்த நாள் வருஷமானது, இந்த புதிய ஆண்டானது உங்களுக்கு பெருக்கமாக இருக்கும். நீங்கள் பழுகுவீர்கள், நீங்கள் பெருக்குவீர்கள். குழந்தை பாக்கியம் உண்டாகும், வேலைவாய்ப்புகள் உருவாகும், தடைகள் விலகும், திருமண காரியங்கள் நடக்கும், உங்கள் தொழில் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் ஊழியம் சபை உயர்த்தப்படும். ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். இந்த புதிய நாளிலே உங்களை இந்த வசனத்தின்படி ஆண்டவர் உங்களை பழுகவும் பெருக பண்ணுவார். உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருப்பார் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, இந்த நாளிலே பிறந்த நாளை காணுகிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை, புத்தி, அறிவு பெருக பண்ணுங்க. வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல வேலையை தாங்க, உயர்வை தாங்க. ஆண்டவர் திருமண காரியங்கள் தடைப்பட்ட மக்களுக்கு திருமண காரியங்கள் நடக்கட்டும். குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியங்கள் உண்டாகட்டும். பெரியவங்களை ஆசீர்வதிங்க, நல்ல சுகம் ஆணைக்க தாங்க, தீர்க்காயுசை தந்து நடத்துங்க. யார் யாருக்கு என்ன பெருக்கம் தேவையோ அந்த பெருக்கங்களை கர்த்தர் கொடுத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பழுக செய்யுங்க, பெருக செய்யுங்க. கண்ணோக்கமாயிருந்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நாளை பிறந்தநாளை காண்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு விசேஷ ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. இந்த புதிய நாளானது, இந்த புதிய ஆண்டானது அவளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நன்றியோடு உம்மை துதிக்க தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சாட்சிகளை எழுப்புங்க, அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. எல்லா மகிமை உமக்கே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கட்டாயம் ஆண்டவர் உங்களை பழுகச் செய்வார், பெருகச் செய்வார். God bless you. Thank you.